வணக்கம் அன்பு நண்பர்களே, என்னுடைய பேர் தரன் ரத்னம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைய பதிவு என்னவென்றால், இப்போ பல்க் இமெயில்ஸை எவ்வாறு நாங்கள் ஒரே நேரத்தில் அனுப்புவது என்பதை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். இதற்கு நாங்கள் ஜிமெயில் மெயில் மர்ஜையும் கூகுள் ஷீட்னையும் பயன்படுத்த போகின்றோம். இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. லெட்ஸ் see the டெமோ. முதலில் நீங்கள் இந்த கூகுள் ஒர்க் ஸ்பேஸ் டெவலப்பர் என்னும் பகுதியில் காணப்படுகின்ற இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் விசிட் பண்ணுதல் வேண்டும். ஓகே, இந்த யூஆர்எல்லினை நான் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனிலும் தந்துள்ளேன். அதனை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு விசிட் பண்ணவும். ஓகே, இந்த வெப்சைட்டில் இந்த ஜிமெயில் மெயில் மர்ஜையும் கூகுள் ஷீட்டையும் பயன்படுத்தி எவ்வாறு நீங்கள் பல்க் இமெயில்ஸை அனுப்பலாம் என்பதை பற்றி மிகவும் விரிவாக விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. ஓகே, ஆனால் நீங்கள் அதனை வாசிக்க விரும்பினால் வாசிக்கலாம், இல்லாவிட்டால் என்னுடைய வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணுவதன் மூலம் அதனை செய்யலாம். ஓகே, இந்த வெப்சைட்டில் நீங்கள் கீழே செல்லும் பொழுது இங்கே காணப்படுகின்ற இந்த மெயில் மர்ஜ் ஸ்ப்ரெட்ஷீட்டை நீங்கள் காப்பி பண்ணுதல் வேண்டும். அதற்கு இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணவும். அப்போ இப்போ உங்களுக்கு அதில் ஒரு மெசேஜ் ப்ராம்ப்ட் பண்ணப்பட்டு காணப்படுகின்றது. would you like to make a copy Gmail sheet mail merge, make a copy. ஓகே, இந்த ஃபீச்சரை நீங்கள் பயன்படுத்துவதற்கு நிச்சயமாக நீங்கள் ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டினை கொண்டிருத்தல் வேண்டும். ஓகே, இதுதான் அந்த கூகுள் ஷீட். இந்த கூகுள் ஷீட் இணைத்தான் நாங்கள் எங்களுடைய மெயில் மர்ஜுக்கு பயன்படுத்தி பல்க் இமெயிலை நாங்கள் அனுப்புவதற்கு பயன்படுத்த போகின்றோம். இப்பொழுது நாங்கள் இந்த கூகுள் ஷீட்டினை பற்றி நாங்கள் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இந்த கூகுள் ஷீட்டில் சில சாம்பிள் டேட்டா இங்கு காணப்படுகின்றது. இதனை நாங்கள் எங்களுடைய தேவைக்கு எவ்வாறு அதனை மோடிஃபை பண்ணலாம் என்பதை நாங்கள் சிறிது நேரத்தில் பார்ப்போம். இந்த கூகுள் ஷீட்டினை நீங்கள் காப்பி பண்ணும் பொழுது அது உங்களுடைய கூகுள் டிரைவில் மெயின் ஃபோல்டரில் சேவ் பண்ணப்பட்டு காணப்படும். இப்போ உதாரணமாக பாருங்கள், இப்போ என்னுடைய மை டிரைவுக்கு செல்லும் பொழுது பாருங்கள், இதுதான் அந்த கூகுள் ஷீட். ஓகே, இந்த ஃபைலை நீங்கள் மற்ற ஃபோல்டர்லேயும் சேவ் பண்ணலாம். அதனை எவ்வாறு செய்வது என்பது இப்பொழுது நான் உங்களுக்கு காட்டி தருகின்றேன். இப்போ அதற்கு இங்கே பாருங்கள், இதில் ஒரு பட்டன் ஒன்று காணப்படுகின்றது, மூவ் என்று சொல்லி. இந்த மூவ் என்ற பட்டனை கிளிக் பண்ணும் பொழுது பாருங்கள், உங்களுடைய கூகுள் டிரைவில் காணப்படுகின்ற ஃபோல்டர்ஸ் எல்லாம் இதில் தெரிகின்றது. ஓகே, அப்போ அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணி போட்டு இந்த மூவ் பட்டனை கிளிக் பண்ணும் பொழுது அந்த கூகுள் ஷீட் உங்களுடைய மெயின் ஃபோல்டரில் இருந்து இந்த ஃபோல்டருக்கு மூவ் பண்ணிவிடும். ஓகே, அதேமாதிரி நீங்கள் புதிய ஃபோல்டரை க்ரியேட் பண்ணி போட்டு அந்த ஃபோல்டரை சூஸ் பண்ணி போட்டு இந்த மூவ் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணும் பொழுதும் அந்த கூகுள் ஷீட் அந்த ஃபோல்டருக்கு மூவ் பண்ணும். இப்பொழுது நாங்கள் இந்த கூகுள் ஷீட்டினை எங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மாற்றுவோம். ஓகே, அப்போ இந்த கூகுள் ஷீட்டை நீங்கள் பார்க்கும் பொழுது பாருங்கள், இதெல்லாம் கொலம் நேம். ஓகே, இந்த கொலம் நேம் இம்பார்ட்டன்ட். அதாவது இந்த கொலம் நேமைத்தான் நீங்கள் அந்த ஜிமெயில் மர்ச்சில் நீங்கள் பயன்படுத்த போகின்றீர்கள். ஓகே, இந்த கொலம் நேம் எல்லாத்தையும் நீங்கள் மாற்றலாம். ஆக நீங்கள் இந்த ரெசிபியன் குளத்தையும் இந்த இமெயில் சென்ட் என்ற குளத்துற நேமையும் மாற்றக்கூடாது. ஏனென்று சொன்னால் இந்த கூகுள் ஷீட்டுக்கு பின்னாலே காணப்படுகின்ற அந்த ஸ்கிரிப்ட் இந்த ரெண்டு நேமையும் யூஸ் பண்ணுகின்றது. ஓகே, அப்போ இந்த ரெண்டு நேமையும் தவிர மற்ற கொலம் நேம் எல்லாத்தையும் நீங்கள் மாற்றலாம். ஓகே, இப்பொழுது நான் இப்போ ஒரு சாம்பிள் இன்வாய்ஸ் அனுப்ப போகின்றேன். அதாவது இப்போ நான் ஒரு ஆன்லைன் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் வைத்திருப்பதாக வைத்துக்கொள்வோம். அதன் பேர் realtorsbooks.ca. ஓகே, இப்போ என்னிடம் 100 கிளைண்ட்ஸ் இருப்பதாக வைத்துக்கொள்வோம். இந்த 100 பேருக்கும் நான் அவர்களுடைய இன்வாய்ஸை தனித்தனியாக, அதாவது இன்வாய்ஸை நான் இப்பொழுது அவர்களுக்கு அனுப்ப போகின்றேன். அப்போ அவர்களுக்கு தனித்தனியாக அந்த இமெயிலை நான் தனித்தனியாக கம்போஸ் பண்ணி அனுப்புவதற்கு பதிலாக இந்த ஜிமெயில் மெயில் மர்ஜ் என்னும் இந்த டெக்னாலஜியை பாவித்து நான் பல்காக அனுப்ப போகின்றேன். ஓகே, அப்போ அதற்காக நான் இப்போ சில டேட்டா இந்த கூகுள் ஷீட்டை நான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகே, அப்போ எனக்கு இந்த டேட்டா தேவையில்லை. எல்லாத்தையும் நான் delete பண்ணுகின்றேன். ஓகே, இப்பொழுது இந்த கூகுள் ஷீட்டினை நான் எனது தேவைக்கேற்ற மாதிரி மாற்றியுள்ளேன். சில கொலமை ரிமூவ் பண்ணி போட்டு சில கொலத்து நேமை நான் சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். அதாவது இந்த ப்ரைஸ் என்ற கொலம், டியூ டேட் என்ற கொலம் போன்றவற்றை நான் மாற்றிருக்கின்றேன். மற்ற இந்த லாஸ்ட் நேம் என்ற குளத்தை நான் ரிமூவ் பண்ணியுள்ளேன். ஓகே, மற்றது இந்த ரெசிபியன் என்ற குளத்தை நான் கீப் பண்ணுகின்றேன். அதே மாதிரி இமெயில் சென்ட் என்ற இந்த குளத்தையும் நான் கீப் பண்ணுகின்றேன். இப்பொழுது என்னுடைய ஜிமெயிலுக்கு சென்று ஒரு புதிய இமெயில் ஒன்று நாங்கள் கம்போஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ அதற்கு நான் இப்போ இந்த இமெயிலில்
எங்களுடைய கூகுள் ஷீட்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை வந்து நாங்கள் புல் பண்ணி இன்சர்ட் பண்ண போகின்றோம். ஓகே, அதை எவ்வாறு செய்வது என்பதை இப்பொழுது காட்டித் தருகின்றேன். இந்த 2 என்பது வந்து இந்த ஜிமெயிலில் காணப்படுகின்ற ரெசிபியன், ரைட்? இதை நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணணும். ஓகே, அதான் உங்களோட குட் ப்ராக்டிஸ் வந்து காப்பி பேஸ்ட். ஓகே, ஸ்பெல்லிங் வந்து மிஸ்டேக்காக இருந்தால் இது வந்து ஒர்க் பண்ணாது. ஓகே, அப்போ வந்து 2 ஓப்பன் கேர்லி ப்ராக்கெட் அண்ட் அதை நீங்கள் பேஸ்ட் பண்ணலாம். தென் க்ளோசிங் 2 கேர்லி ப்ராக்கெட். மற்ற சப்ஜெக்ட் லைன் வந்து நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வைத்திருக்கிறேன், அதை நான் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணுகின்றேன். ஓகே, அதே மாதிரி இமெயில் பாடியும் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி வைத்திருக்கின்றேன், அதனை நான் வந்து உங்களுக்கு இங்கே பேஸ்ட் பண்ணுகின்றேன். அப்போ இப்பொழுது பார்த்தோம்னு சொன்னால் இந்த 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 இமெயில் டிராஃப்டில் வந்து இந்த ரெசிபியன் என்பது வந்து அதாவது இந்த ரெசிபியன் என்பது இந்த கூகுள் ஷீட்டிலிருந்து புல் பண்ணப்படுகின்றது. மற்றது இந்த பேமெண்ட் ஃபார் டிஸ்கிரிப்ஷன் என்பதும் இது வந்து இந்த ஜிமெயில் இந்த கூகுள் ஷீட்டிலிருந்து புல் பண்ணுகின்றது. அதே மாதிரி இப்போ மற்ற சில வேரியபிளையும் நான் வந்து அந்த கூகுள் ஷீட்டிலிருந்து புல் பண்ணுகின்றேன். ஓகே, அப்போ இங்கே வந்து நீங்கள் வந்து இந்த சப்ஜெக்ட் லைனை வந்து காப்பி பண்ணி ஏன்னு சொன்னால் இதனை நீங்கள் பாவிக்க வேண்டும் இப்பொழுது. தென் நீங்கள் வந்து இந்த கூகுள் ஷீட்டுக்கு வந்து இங்கே காணப்படுகின்ற மெயில் மேட்ச் என்பதை கிளிக் பண்ணும்பொழுது சென்ட் இமெயில்ஸ் என்பது காணப்படுகின்றது. இதனை கிளிக் பண்ணாகும். அப்போ உங்களுக்கு ஒரு ஆத்தரைசேஷன் ஒன்று கேட்கும், நீங்கள் கண்டினியூ. அப்போ இந்த ஜிமெயில் அக்கௌண்ட் நான் வந்து இந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை தான் பாவிக்கின்றேன். பட் இது வந்து ரஸ்டான அப்ளிகேஷன் இல்லை கூகுளால் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கின்ற இந்த மெயில் மேட்ச் டெம்ப்ளேட். ஓகே, அப்போ அதுக்கு அட்வான்ஸ் என்பதை கிளிக் பண்ணி போட்டு இந்த கோ ஜிமெயில் ஷீட்ஸ் மெயில் மேட்ச் என்பதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். தென் இதை வந்து அலோவ் பண்ணுங்கள். அதன் பிறகு இந்த மெயில் மேட்சுக்கு வந்து இந்த சென்ட் இமெயில்ஸ் என்பதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ இப்பொழுது உங்களுக்கு எந்த இமெயில் டிராஃப்ட் வந்து நீங்கள் இதற்கு பாவிக்க போகின்றீர்களோ நாங்கள் ஆல்ரெடி காப்பி பண்ணியிருக்கின்றோம். ஓகே, ஆகவே அதனை நான் வந்து பேஸ்ட் பண்ணுகின்றேன். ஓகே, தென் கிளிக் ஓகே. இந்த இமெயில் வந்து சரியாக சென்ட் பண்ணியிருந்தால் உங்களுக்கு இங்கே ஒரு டைம் ஸ்டாம்ப் வந்து வரும். ஆகவே இங்கே பார்த்தோம்னு சொன்னால் இந்த டைம் ஸ்டாம்ப் வந்து இங்கே காணப்படுகின்றது. ஓகே, இப்பொழுது நான் வந்து என்னுடைய ஜிமெயிலுக்கு சென்று அந்த இமெயில் வந்திருக்கின்றதா என்பதை பார்க்கும் பொழுது பாருங்கள், அந்த இமெயில் வந்து இங்கே வந்திருக்கின்றது. ஓகே, அதனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அப்போ பாருங்கள் இந்த ஜிமெயில் ரெசிபியன் வந்து உங்களுடைய கூகுள் ஷீட்டிலிருந்து புல் பண்ணப்பட்டிருக்கின்றது. இந்த ஃபர்ஸ்ட் நேம் வந்து புல் பண்ணப்பட்டிருக்கின்றது. மற்றது இந்த டியூ டேட், மற்றது இந்த டிஸ்கிரிப்ஷன் போன்றவை வந்து இந்த கூகுள் ஷீட்டிலிருந்து புல் பண்ணி அந்த இமெயில் வந்து அனுப்பப்பட்டிருக்கின்றது. ஓகே, ஆகவே இதில் வந்து நீங்கள் இப்போ ஒரு 100 இமெயில்ஸை வந்து நீங்கள் இதில் டைப் பண்ணி போட்டு இந்த மெயில் மேட்சுக்கு சென்று இந்த சென்ட் இமெயில்ஸ் இந்த பட்டனை கிளிக் பண்ணும் பொழுது அந்த இமெயில்ஸ் வந்து 100 பேருக்கும் வந்து ஒரே நேரத்தில் அனுப்பப்படும். இந்த கூகுள் மெயில் மேட்ச் வந்து ரன் பண்ணுறது வந்து இந்த கூகுள் ஷீட்டில் காணப்படுகின்ற ஒரு ஸ்கிரிப்டால் தான் அது ரன் பண்ணுகின்றது. அந்த ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் பார்க்கலாம். அதன் மூலம் சில எக்ஸ்ட்ராவாக இருக்கின்ற சில ஃபீச்சர்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். அதனை நான் உங்களுக்கு இப்பொழுது காட்டித் தருகின்றேன். இது வந்து லிட்டில் பிட் அட்வான்ஸ் மாதிரி இருக்கும், ஆனால் சிலவற்றை வந்து நீங்கள் செய்யலாம். ஓகே, ஆகவே இந்த டூல்ஸ் அண்ட் செக்ஷனை கிளிக் பண்ணி இங்கே பாருங்கள், இந்த ஸ்கிரிப்ட் எடிட்டர் என்பதை கிளிக் பண்ணும்போது பாருங்கள், இதுதான் அந்த ஸ்கிரிப்ட். ஓகே, இந்த ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் சில ஸ்க்ரோல் டவுன் பண்ணும் பொழுது, ஸ்க்ரோல் அப் பண்ணும் பொழுது பாருங்கள், எங்களுக்கு இங்கே பாருங்கள், இப்போ வந்து நீங்கள் அனுப்புகின்ற இந்த மெயில் மேட்ச் வந்து பிசிசி பண்ண வேண்டும் சொன்னால் இதனை நீங்கள் அன்கமெண்ட் பண்ணிவிடலாம். பண்ணி போட்டு அதில் வந்து அந்த பிசிசி பண்ணுகின்ற இமெயிலை நீங்கள் இதில் போடலாம். அதே மாதிரி சிசி பண்ணுவதற்கு நீங்கள் இந்த இமெயிலை அன்கமெண்ட் பண்ணலாம். மற்றது உங்களை ஃப்ரம் மாற்றலாம். மற்றது சென்டர் நேமை நீங்கள் மாற்றலாம் இதில், ரைட்? மற்றது இங்கே பாருங்கள், இதில் அட்டாச்மெண்ட் வந்து இங்கே காணப்படுகின்றது. ஓகே, அதாவது இப்போ நாங்கள் ஜிமெயில் அனுப்பும் பொழுது இப்போ நீங்கள் இந்த மெயில் மேட்ச் டெம்ப்ளேட்டில் வந்து ஏதாவது ஃபைலை வந்து அட்டாச் பண்ணால் நீங்கள் அனுப்புகின்ற அந்த பல்க் இமெயில்ஸ் எல்லாத்துக்கும் இந்த அட்டாச்மெண்ட் வந்து அட்டாச்மெண்ட்டை நீங்கள் அனுப்பலாம். இந்த பல்க் இமெயில்ஸ் வந்து நீங்கள் இப்போ நீங்கள் ஃப்ரீ அக்கௌண்டினை, அதாவது கூகுள் அக்கௌண்டினை கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் ஃப்ரீயாக இங்கே பாருங்கள், ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து 100 இமெயில்ஸ் வந்து அனுப்பலாம். ஓகே, மற்றது இப்போ அனுப்பலாம். நீங்கள் கூகுள் ஒர்க் ஸ்பேஸ் கொண்டிருந்தால் ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து 1500 இமெயில்ஸ் வந்து அனுப்பலாம். ஓகே, இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதனை உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணவும். அத்துடன் என்னுடைய சேனலினை சப்ஸ்கிரைப் பண்ணவும். மீண்டும் இன்னுமொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.